உள்துறை அமைச்சர் இப்போ இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு வெள்ளை அறிக்கை விட போகிறோம் அப்படின்னு சொல்லிருக்காரு. அதுக்கு உங்க கருத்து என்ன? ஏற்கனவே திமுக அரசுலையும் தானே ஆட்சி அமைத்த போது வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க. புதுசாக இவங்க ஒன்றும் வெளியில்லையே. ஏற்கனவே திராவிட மாடல் அரசு அமைந்த போது அவங்க இதே போல தான் வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க. வெள்ளை அறிக்கை வெளியிடட்டும், மக்களுக்கு எல்லா விஷயங்களும் உள்ளது உள்ளபடி தெரியுறது தப்பு இல்லையே. உலகத்திலே யாருமே செய்யாது போலவும் இவங்க மட்டும் தான் இப்போ செய்ய தொடங்கியது போலவும் மாயை உருவாக்கக்கூடாதுன்னு நான் சொல்லிக் கொள்கிறேன். அதாவது இப்படி ஒரு பயிற்சி கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று முதலாக சட்டமன்றத்தில் 2017ஆம் ஆண்டு பேசியவன் நான். ஏன்னா உலகத்தில் பல நாடுகளில் புதிதாக மக்களால் தேர்வு செய்யப்பட்டு வரக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளுக்கு நிர்வாக அனுபவங்கள், அதாவது நாடாளுமன்றத்தை பற்றி சட்டமன்றத்தை பற்றிய அனுபவங்கள் இல்லாத காரணத்தினால அவங்க முதல் 6 மாதம் நிறைய தடுமாறுறாங்க. இதை போக்கு விதத்தில் தான் புதிதாக தேர்வு பெற்று வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நீங்கள் பயிற்சி அளிக்க வேண்டும் என்று சொல்லி முதலாக நான் தான் பேசினேன். 2014 பேசினேன். அடுத்து வந்த திமுக ஆட்சியில் 2021 புதிதாக தேர்வு பெற்று வந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு இதே போன்ற பயிற்சியை நடத்தினாங்க. இப்போ அதை தாவேக அரசும் நடத்தியிருப்பது பாராட்டத்தக்கது. எனக்கு தான் அழைப்பு வந்துச்சு. என்ன புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டுமின்றி ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்போவும் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல வாங்கன்னு தான் சொன்னாங்க. எனக்கு இந்த தொகுதி பணிகள் இருக்குது, பல இடங்களில் நன்றி அறிவிப்பு கூட்டம் இருக்குது, அதனால் நான் போய் கலந்துக்கல. யார் யார் பிற கட்சிகள் திட்டமிட்டு புறக்கணிச்சாங்களா அல்லது நமக்கு ஏற்கனவே இந்த அனுபவம் இருக்கின்ற காரணத்தினால வராமல் போனாங்களாங்கிற எனக்கு தெரியல. ஆனால் இது நல்ல முயற்சி, இது தொடரணும். அதிமுக முக்கிய பிரமுகர்கள் தொடர்ந்து டிவிகேவில் சேர்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு அதாவது ஆமாம், நான் இப்போ வரும்போது தான் கேள்விப்பட்டேன். அதிமுக இந்த நேரத்தில் வலிமையாக தனது இருப்பை உறுதிப்படுத்தி கொள்ளக்கூடிய வேலைகளை செய்யணும். அதிமுகவுடைய அழிவை எங்களை போன்ற ஜனநாயக சக்திகள் நாங்கள் விரும்பலை. தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளுடைய சிறப்பான ஆட்சி 59 ஆண்டு காலமாக நீடிச்சிச்சு. அதில் 31 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி செஞ்சுருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கட்சி இன்று ஒரு தேர்தல் தோல்வியின் காரணமாக நிலைகுலைவதை நம்மை போன்ற ஜனநாயக சக்திகளால் ஏற்றுக்கொள்ள முடியலை. அதிமுகவுடைய தலைமை இது குறித்து ஆழமாக சிந்திக்கணும். என்ன பிரச்சனை என்பதை அவர்கள் ஜனநாயகபூர்வமாக கூடி வாதித்து அதிருப்தியில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் ஒருங்கிணைச்சாங்கன்னா நாங்கள்லாம் சந்தோஷப்படுவோம். காரணம், ஒரு திராவிட கட்சி அடைந்து விடக்கூடாது என்ற அக்கறை தான். அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய அந்த நல்ல எண்ணத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். பாஸ்கர் கூட சார் இன்னைக்கு என்ன சொல்லிருக்காருன்னா, அதான் நான் தான் இங்கிட்ட விட்டுட்டு அனைவரையும் எவ்வளோ பேரை நீக்கணும்னு பார்க்காதீங்க, எவ்வளோ பேரை ஒன்றிணைச்சோம் அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு ஒரு விரக்தியில் அவர் வெளிப்படைப்படுத்திருக்காரு. அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து நான் தாங்கிற மாதிரி ஒரு தனித்துவமாக இருக்கணுங்கிறதுக்கு அப்படி இருக்கு சார். அந்த அதிமுகவுடைய உள்கட்சி விவகாரத்தை பற்றி நான் ஆழமாக பேச முடியாது, பேசவும் கூடாது. அதே சமயத்தில் நல்லெண்ண அடிப்படையில் என் கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறேன். அவங்க சொல்கிறது உண்மையாக இருந்தால் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய திரு எடப்பாடியார் அவர்கள் அதை குறித்து பரந்த மனதோடு பரிசீலிக்க வேண்டும். ஏற்கனவே பிரிஞ்சு போனவங்களாம் இருக்கிறாங்க. அதாவது சசிகலா அம்மையார் இருக்கிறாங்க, அப்புறம் சகோதரர் டிடிவி தினகரன் இருக்காங்க. இவங்கள்ட்டெல்லாம் உட்கார்ந்து பேசி கூட சரி பண்ணலாம். காரணம் என்னென்னு சொன்னோம்னா, எங்களை போன்றவர்களுடைய விருப்பம் ஒன்று தமிழ்நாட்டை திமுக ஆளணும் அல்லது அதிமுக ஆளணுங்கிறத நாங்கள் ஒரு 10 வருஷமாக சொல்லிக்கிட்டு வரோம். அதற்கு காரணம் மற்றவங்க ஆளக்கூடாது என்பதல்ல. இவங்களுக்கு நீண்ட நெடிய அனுபவங்கள் இருக்குது. குறிப்பாக திராவிட இயக்க தத்துவத்தை அதிகமாக ஆழமாக பேசக்கூடிய ஒரு கட்சி திமுக. அதிமுக அந்த அளவுக்கு பேசாவிட்டாலும் அதை சார்ந்து போவாங்க. அப்படிப்பட்ட கட்சிகள்லாம் இணைந்து தான் தமிழ்நாட்டில் பல முன்னேற்றங்களை சாத்தியப்படுத்தினாங்க. அந்த அடிப்படையில் இவர்களுடைய ஆளுமை இருக்கணும்னு சொல்லி நம்ம விரும்புகிறோம். இது அதிமுகவுடைய தலைமை பரிசீலிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய மீண்டும் ஒரு விண்ணப்பம். ஆதரிக்கிற மாதிரி தானே இருக்கு. இடதுசாரிகள் விசிக்கு எங்களால் ஆட்சிக்கு ஆபத்து வராதுன்னு சொன்ன பிறகும் தாவேக்க தான் இதற்கான முயற்சிகள் எடுக்கிறதா சொல்லுது. அதாவது தாவேக்காக அப்படி பார்த்தா தாவேக்காக இது தேவையில்லாத வேலை. ஏன்னா உங்களுக்கு தேவையான ஆதரவு கிடைச்சிருச்சு. நீங்கள் நல்ல விதமான முறையில் ஆட்சி செஞ்சீங்கன்னு சொன்னால் மக்கள் உங்களை பாராட்டுவாங்க. நீங்கள் திமுகவை தீய சக்தின்றீங்க, அதிமுகவை தேராத சக்தின்னு சொன்னீங்க, திமுக அதிமுகவுக்கு மாற்று நாங்கள் தானே சொல்கிறீங்க. அப்படி நீங்கள் சொன்னது உண்மைன்னு சொன்னோம்னா, நீங்கள் நீங்கள் குற்றம் சாட்டிய ஒரு கட்சியிலேருந்து வரக்கூடியவர்கள்லாம் புனிதர்களாக மாறிட்டாங்களா? அப்போ உங்கள்கிட்ட சேர்ந்தாங்கன்னா நேற்று வரை குற்றவாளிகள் இன்று அவங்கெல்லாம் உத்தம புத்திரர்களா? இந்த கேள்விக்கு என்ன பதில்? மாற்று அரசியலை செய்ய போகிறோம், புதிய அரசியலை செய்ய போகிறோம்னு சொன்னீங்க. இதுக்கு பேர் தான் மாற்று அரசியலா? இது ஏமாற்று அரசியல் தான் மக்கள் விமர்சிப்பாங்க. அமைச்சர் ஆதரவு என்ன சொல்கிறாரு, அடுத்த அதிமுக நாங்கள் தான், அதிமுகவை நாங்கள் அழிய விட மாட்டோங்கிற மாதிரி பேசுகிறோம். அதாவது இது ஒரு பசப்பு வார்த்தை. இப்படி மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களையும் சமூக நீதி காத்த வீராங்கனை ஜெயலலிதா அவர்களையும் புகழ்ந்து பேசுவதன் மூலமாக அதிமுகவுடைய அடிநிலை தொண்டர்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அவர்கள் மீளும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி செய்யக்கூடிய ஒரு தந்திரமாகத்தான் நான் பார்க்குறேன். இன்னொன்று, அதிமுகவை உறவாடி கெடுத்தது பிஜேபி. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அதே வேலையை வேறு வடிவத்தில் செய்கிறதா நான் கருதுகிறேன்.